அத்தியாயம் 36. இயற்கையின் ஏற்பாடு. சுருவின் குரல் மனதினுள் ஒலித்த கணத்தில் யூசுவுக்குள் ஒரு தெளிவு பிறந்தது. கண்முன் இருக்கும் பெண்ணின் மீது காரணமற்று ஒரு நம்பிக்கையும் பிறந்தது. கரட்டுப்பாறையில் ஒரு மகாராணியைப் போல அமர்ந்திருக்கும் அவளும், அவளை சுற்றி அவளது அன்புக்கு கட்டுப்பட்டு காத்திருக்கும் அத்தனை முகங்களும் அவரின் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்றே எண்ண தோன்றியது. யாவற்றையும் தாண்டி இனி கிடைத்திடவே வாய்ப்பில்லை என்று நம்பிக்கையற்று போயிருந்த நிலையில் அவரின் மருமகன் சுரோவை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்துக்காகவே அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் இந்த கூட்டத்துக்கு அடிமை சாசனம் எழுதி வைத்துவிட சித்தமாக இருந்தார். கண்கள் நிரம்ப அவர் அசைவற்று நின்றிருப்பதை பார்த்து மெல்ல புன்னகைத்தாள் செம்பா. அண்ணா. கண் அசைத்து அவள் காட்டியதும் சங்கன் உடல் நடுங்க நின்றிருந்தவரை தோள் பற்றி அழைத்து கொண்டு கூடாரத்துக்குள் விட்டுவிட்டு வந்தான். ஓரிரு நாழிகை நேரம் கழித்து யூசு வெளியே வந்தார். மனம் தெளிவுற்றிருப்பதை முகம் பிரதிபலித்தது. எழினியை உடல்நிலை காரணம் சொல்லி உறங்க அனுப்பிவிட்டு துணையாக சங்கனையும் அனுப்பிவிட்டு போவும் கண்ணனும் செம்பவளமும் மட்டும் சிறு தீயின் முன்னே அமர்ந்திருந்தனர். அவருக்காக காத்திருந்தனர் போலும். நன்றிகளை சொல்ல என்னிடம் சொற்கள் இல்லை. சொற்களை தாண்டிய உணர்வுகளை தழுதழுத்த குரல் தந்தது. எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்றால் செம்பவளம். தெளிவாக வந்தது பதில். பேச்சில் மட்டுமல்ல, செயலிலும் அந்த தெளிவு இருக்கும் என்று தோன்றியது அவருக்கு. சுரோவை பார்த்துவிட்டுத்தானே வந்திருந்தார். மருந்திட்ட இடங்களிலிருந்து காயங்கள் எத்தகையவை, எந்த எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டவை என்பதை அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த நிலையிலிருந்து இப்போதிருக்கும் சுரோவின் தேர்ச்சி நிலை அவர்களின் செயல்முறை நேர்த்தியை காட்டத்தானே செய்கிறது. கண்ணை திறக்காவிட்டாலும் வந்த ஒளியில் சுரோவின் முகத்தில் தென்பட்ட அமைதியும் மூச்சில் இருந்த நிதானமும் அவருக்கு நிம்மதி அளித்தன. அவனை பார்த்து கொண்டு அவன் கண் விழிப்பானோ என்று காத்து கொண்டு நெடுநேரம் அமர்ந்திருந்தவரை பல்வேறு கேள்விகள் தின்னத் தொடங்கவும் தான் எழுந்து வெளியே வந்திருந்தார். வந்து மருந்து முறை மூலிகைகள் சில இங்கே கிடைத்தவை. ஆனால் மருத்துவம் எங்கள் நாட்டு முறை. இப்போதே நாளைக்கு ஒரு முறையாவது விழித்து சுற்றிலும் பார்க்கிறார். இன்னும் ஓரிரு நாளில் எழுந்து அமர்ந்து விடுவார். ஐயம் வேண்டாம், கவலையை விடுத்து முதலில் சற்று அமருங்கள் ஐயா. ஏதாவது அருந்துகிறீர்களா? புதிதாய் பிழிந்த மக்குலி இருக்கிறது, தர சொல்லட்டுமா? சொன்னவளை வியப்போடு பார்த்தார். அதெல்லாம் வேண்டாம் சுங்கியோ. சுரோவை விடியலில் அழைத்து சென்று விடுகிறேன். அதுவரை இங்கே தங்க அனுமதித்தால் போதும். அவரை அழைத்து செல்ல போகிறீர்களா? எப்படி? எப்படி என்றால்? என் அனுமதி இல்லாமல் எனது பாதுகாப்பில் இருக்கும் ஒருவரை அழைத்து செல்ல முடியும் என்று எப்படி நினைத்தீர்கள்? இப்படி ஒரு கேள்வியை யூசு எதிர்பார்த்திருக்கவே இல்லை. அவரது முகம் கருத்து விட்டது. சற்று தடுமாறினார். பின் வேகமாக சொன்னார், அவன் என் மருமகன் என்று. அது தெரிந்தது தானே. அதனால் என்ன? அதனால் என்னை விட அதிக உரிமை யாருக்கு இருக்கிறது? அவனை அழைத்து செல்ல எனக்கு யார் அனுமதி தர வேண்டும்? தன்னை அறியாமல் குரலில் சற்று காட்டம் ஏறியது. செம்பவளம் சிரித்தாள். அவரை காப்பாற்றி மருந்திழைத்து உயிரை மீட்டு கொடுத்திருக்கும் என்னிடம் அனுமதி பெற வேண்டும். அந்த சிம்ம கர்ஜனைக்கு பதிலே இல்லை அவரிடம். போவுக்கே சற்று பாவமாக தோன்றியது போலும். செம்பா, என்ன இருந்தாலும் அவர் உற்றவர். அப்படியா? அது உறுதியா போ? சட்டென சத்தெல்லாம் வடிந்து அமர்ந்து விட்டார் யூசு. அவருக்கு புரிந்து விட்டது என தோன்றியது போலும். செம்பவளத்தின் குரலும் சற்று இறங்கியது. அவர் இன்னும் கண் திறந்து பேசவில்லை யூசு அவர்களே. அவரே எழுந்து உங்களை நம்புவதாக சொல்லட்டும். முடியாமல் விட்ட அவளது பதிலில் ஏதோ உறுத்த யூசு வேகமாக கேட்டார். அவன் எழுந்து சொன்னால் அப்போது அனுப்புவீர்களா? கேள்வியில் இருந்த ஐயத்தை படித்தவள் சத்தமாகவே சிரித்தாள். பின் மெல்ல தலையை இடவளமாக ஆட்டினாள். இது என்ன அநியாயம்? அதெப்படி எங்கிருந்தோ வந்த நீங்கள் எனது சுரோவை சொந்தம் கொண்டாட முடியும்? அந்த கேள்வியில் சட்டென்று முகம் சிவந்தாலும் சமாளித்து நிதானமாகவே பதில் சொன்னாள் செம்பவளம். ஐயா, நான் சொல்வதை எல்லாம் அமைதியாக கேட்டால் நான் சொல்வது சரியென்று உங்களுக்கே தோன்றும். நீங்கள் உணர்ச்சி மிகுதியில் சிந்திக்க மறுக்கிறீர்கள். என்ன சிந்திக்க மறுக்கிறேன்? இதோ இப்போதே போய் ஜீமின்னுக்கும் இன்னும் சிலருக்கும் உண்மையை சொன்னால் சட்டென்று இடைநிறுத்தி செம்பவளம் போட்ட கேள்வியில் தடுமாறினார் யூசு. சொன்னால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? யூசு அவர்களே, உங்கள் கதை அத்தனையும் யாம் அறிவோம்.
சுரோவின் பிறந்த காலத்து தெய்வ வாக்கு சிக்கலிலிருந்து குயாவின் இன்றைய நிலை வரை அத்தனையும் எனக்கு தெரியும். பதட்டப்படாமல் நான் சொல்வதை சற்று காது கொடுத்து கேளுங்களேன். இதை அருந்துங்கள் யூசு. செம்பாவின் கண் அசைவில் அவருக்கு தரப்பட்ட வெதுவெதுப்பான பானம் அப்போது அவருக்கு தேவைப்பட்டதாகவே இருந்தது. அவர் அருந்தி கொண்டிருக்கும் போதே அவளது நிதான குரலில் தொடர்ந்தாள் செம்பவளம். குயாவின் இன்றைய நிலை தலைவனற்ற நிலம். இளவரசர் சுரோவை கடலில் மாய்த்துவிட்டு அவரது பதவியை பிடுங்கிக் கொள்ள நினைத்த அவரது சகோதரர் இஜினாசி இப்போது சாரோவின் படையெடுப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பியோன்ஹானின் 12 கூட்டமைப்பு தலைவர்களும் பிளவுபட்டு நிற்கிறார்கள், சரிதானே? ஆமோதிப்பாய் தலையசைத்தார் யூசு. குயாவுக்கு எதிராக படை நடத்தி வரும் சாரோவின் மன்னர் நம்ஹேவின் மருமகன், அதாவது சாரோவின் இன்றைய படைத்தளபதி, ஒரு காலத்தில் சுரோவின் நம்பிக்கையை உடைத்த சியோக் தல்ஹே, சரிதானா? சரிதான். எவ்வளவு தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டார். சரி, இளவரசர் சுரோ இல்லாத பிளவுபட்டு குழம்பி கிடக்கும் கூட்டமைப்பினரின் படைப்பிரிவுகளை இஜினாசி மட்டுமாக தலைமையேற்று சென்று சாரோவை வென்றுவிடும் சாத்தியம் உண்டா? சிறிது கூட இல்லை. கண்டிப்பாக தோற்று விடுவான். கேவலமாக தோற்பான். யூசுவின் வேகமான பதிலில் வியப்பாய் புருவம் உயர்த்தியவளை பார்த்து சங்கட புன்னகை செய்தார். இஜினாசியும் என் தங்கை மகன்தான், நல்லவன்தான், அறிவாளிதான். ஆனால் அவன் மனதை பொறாமை பேய் பிடித்து ஆட்டுகிறது. தெளிவான எந்த முடிவையும் அது எடுக்க விடாது. அதுவுமின்றி சாரோவின் படையும் சிறியதல்ல. அது தல்ஹேவின் கவனிப்பில் மெருகேறியிருக்கிறது. ஆக பெரிய மாகாண் நிலத்து போஜி படையையே தோற்கடித்து விரட்டும் வலிமை கொண்டது சாரோவின் தற்போதைய படை என்றார். வெற்றி தோல்விக்கு படை வலிமை மட்டுமே காரணம் அல்லதானே யூசு அவர்களே? திடீரென்று தொடர்பற்று யுத்த சாஸ்திரம் பேசுபவளை குழப்பத்தோடு பார்த்தார் யூசு. இப்போது என்னதான் சொல்ல வருகிறீர்கள் சுங்கியோ? தெளிவாக புரியும்படி சொல்லுங்களேன். குறிப்பு: சுங்கியோ என்பது மரியாதையாக தேவி அல்லது இளவரசி என்று பொருள் கொள்ளலாம். செம்பா முன்னே நகர்ந்து அமர்ந்தாள். சாருவுக்கு குயாவின் நிலம் வேண்டும். குறிப்பாக தல்கேவுக்கு இங்கே இருக்கும்போது கிடைக்காத இரும்பு வேண்டும். இது புதிய காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் முன்னேற்பாடுகள் மிகையாகவே நடந்திருக்கும். அதனால் சரியான திட்டமிடல் இல்லாமல் இந்த போரை சந்திப்பது என்பது குயாவை தோல்விக்கு இட்டு செல்லும். இது ஒருபுறம் இருக்க, இளவரசர் சுரோவின் புகழின் நிழலில் நெடுநாள் வாழ்ந்த இஜினாசிக்கு தன் திறனை வெளிப்படுத்த கிடைத்திருக்கும் முதல் மற்றும் ஒரே வாய்ப்பு. அதாவது இளவரசர் சுரோ இருந்திருந்தால் கூட இப்படி சமாளித்திருக்க மாட்டார் என்று மக்கள் பேச வேண்டும் என்பது மட்டுமே இப்போது இஜினாசியின் மனநிலையாக இருக்கும், சரிதானே? என்ன சொல்ல வருகிறாள் இந்த பெண் என்று குழப்பத்தோடும் மெல்ல ஏறி கொண்டிருந்த ஒருவித படபடப்போடும் பார்த்திருந்தார் யூசு. சுருங்க சொல்வது என்றால், இந்த போரில் குயா வெல்வதை விடவும் இஜினாசி தோற்பதுதான் இளவரசர் சுரோவுக்கு நல்லது, சரிதானே? ஆ, சொல்லியே விட்டாள். அவர் பயந்ததை பயந்த விதமே சொல்லியே விட்டாள். அதற்காக பொறுங்கள், பதற்றம் வேண்டாம். முழுமையாக சொல்லிவிடுகிறேன். இஜினாசி தன்னை நிரூபிக்க இடமின்றி தோற்க வேண்டும் என்றுதான் சொன்னேனே ஒழிய குயா தோற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இது இரண்டுமே நடக்க வேண்டும் என்றால் சுரோ என்னோடு இப்போதே வர வேண்டும். அது புரிகிறதா இல்லையா உங்களுக்கு? கோபம் வெளிப்படையாக தெரியவே கேட்டார் யூசு. செம்பவளம் சிரித்தாள். தெளிவாக புரிகிறது யூசு அவர்களே. கண்டிப்பாக இளவரசர் சுரோ போருக்கு வரத்தான் வேண்டும். ஆனால் எப்போது என்பதில் மட்டும்தான் நாம் வேறுபடுகிறோம். புரியவில்லை. புரியும்படியே சொல்கிறேன், கேளுங்கள் என்றவள் கண்கள் ஒளிர சொல்ல சொல்ல 1000 பந்தய குதிரைகள் அவருக்குள் ஓடத் தொடங்கின. அப்படி வந்து நின்றால்? திட்டத்தை சொல்லி முடித்து முத்தாய்ப்பாய் அவள் கேட்க, அவரை அறியாமல் பதில் வந்து விழுந்தது. சுரோவின் தலைமையை, குயாவின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது என்றார் யூசு. அவ்வளவுதான் என்றாள் செம்பவளம். அவளது சிரிப்பில் நம்பிக்கையும் பேராவலும் கலந்து மிளர்ந்தன. ஆனால் இது சரியாக வருமா? சரியாகவே வரும். கண்கள் ஒளிர அவள் திட்டங்களை தீட்டும் விதம் கண்டு வியந்தாலும் இன்னும் கண்ணாலும் கண்டிராத இஜினாசியின் மீது இத்தனை வெறுப்பு இந்த பெண்ணுக்கு ஏனென்று வியப்பு ஏற்பட்டது யூசுவுக்கு. காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று சிந்தித்ததில் சிரிப்பும் வந்தது. இயற்கையின் ஏற்பாடுகளை தாண்டி மனிதன் செய்துவிட என்ன இருக்கிறது? அடே அப்பா என்று நினைத்து கொண்டார் அந்த வயதான யூசு மாமன். அதே நேரம் குயாவில் இஜினாசி பெரும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். சாரோவை எதிர்க்க குயா தயாராகி கொண்டிருந்தது.
பன்னிரு குடியின் படைகளும் குயாவின் படைகளோடு கலக்க துவங்கிவிட்டார்களா? சீன ஆயுதங்களை பயன்படுத்த பயிற்சிகளை அதிகப்படுத்த சொல்லியிருந்தேனே. இஜினாசி ஆலோசனை மண்டபத்தில் ஹிம்சான் சூஜினோடு அமர்ந்திருந்தான். எல்லாம் ஏற்பாடாகியிருக்கிறது அரசே. நில எல்லைகளில் இருக்கும் குடிப்படைகளை எல்லாம் அங்கேயே பயிற்சிகளை அதிகப்படுத்த சொல்லி ஆணை போயிருக்கிறது. அழைக்கும் நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் என்ன ஆனால்? பன்னிரு குடிகளும் நமக்கு ஆதரவை தரவில்லை. ஏன்? நமது கூட்டமைப்பு விதியின்படி யார் ஒருவரின் உதவிக்கும் மற்றவர் செல்ல வேண்டுமே. அதற்கும் விதிவிலக்கு இருக்கிறதே. தன் நிலத்தின் பாதுகாப்பு என்ற விதிவிலக்கு. ஜீமின்னும் ஜியோப்தோகன் தலைவரும் இன்னும் சில கிழக்கு வடகிழக்கு குடித்தலைவர்கள் சாரோ அவர்கள் நிலத்தின் வழியாக குயா வரக்கூறுமென காரணம் சொல்லிவிட்டு நம் படையோடு இணைய மறுத்துவிட்டனர். ஆம், அதுவும் உண்மைதானே. அப்படி வந்தால் அந்த வழியை அடைக்கத்தான் வேண்டும். சரி, அங்கெல்லாம் பயிற்சியை மிகுதியாக்க நமது வீரர்களை நம் உதவி வேண்டாமாம், அவர்களே பார்த்து கொள்கிறார்களாம். அதாவது உங்கள் தலைமையின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லாமல் சொல்கிறார்கள். பீங்கான் சிதறியது. தேநீர் திரைகளை கரையாக்கியது. முகங்கள் சிவந்தன. அவ்வளவு திமிராகிவிட்டதா அந்த கிழவனுக்கு? அந்த சுரோவுக்கு கொடுத்த மரியாதையை இவருக்கு கொடுப்பதற்கு அவ்வளவு வலிக்கிறது அவனுக்கு. சூஜின் கத்த கை தொட்டு அமைதிப்படுத்தினான் இஜினாசி. கையில் கிடைத்தால் ஜீமின்னை வயது பார்க்காமல் அறிந்து விடுவாள் போல் இருந்தது. எல்லாம் அந்த யூசுவினால்தான். புரியவில்லை. சுரோவின் உடல் இன்னும் கிடைக்கவில்லை அல்லவா? சட்டென்று நிமிர்ந்தான் இஜினாசி. என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அவன்தான் கடலிலே கலந்து பல நாட்கள் ஆகின்றனவே. இறுதிச் சடங்கெல்லாம் முடிந்த பின்னும் இப்படி பிடிவாதமாக அந்த ஒல்லிக்கிழவன் இருக்கிறானா? சூஜின் வெடித்தாள். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. ஹியோ, வந்து சுரோ பிழைத்திருக்க ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறதா மாமா? தப்பியிருக்க வாய்ப்பு ஏதேனும்? இஜினாசியின் குரலில் இன்ன உணர்ச்சி என்று பிரித்தாய முடியவில்லை. கடற்கொள்ளையர்கள் கையில் அகப்பட்டவன் எப்படி பிழைக்க முடியும் அரசே? அவர்கள் முதலில் கத்தி வைப்பதே கழுத்தில்தான். உயிரை போக்குவதுதான் அவர்களின் தாக்குதல் உத்தி. சண்டையெல்லாம் செய்து நேர விரயம் செய்ய மாட்டார்கள். பிறகு எப்படி சுரோ பிழைத்திருப்பான்? செய்ய சொன்னது நான் அல்லவா? மனதிற்குள் நினைத்தபடி இறுக்கம் தளர்ந்து சிரித்தார் ஹிம்சான். தொடர்ந்த சில நாட்களில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நடந்தன. சாரோவை வென்றுவிடும் நம்பிக்கையை ஹிம்சான் தொடர்ந்து இஜினாசிக்கு ஊட்டிக் கொண்டிருந்தாலும் ஹிம்சானின் உதவியோடு நங்கிலிருந்து வந்திறங்கிய புதிய சீன ஆயுதங்கள் இஜினாசிக்கு மிகுந்த மனோபலத்தை தந்ததாலும் அவனும் சூஜினும் அரசனும் அரசியுமாக மாபெரும் கனவு கோட்டைகளை மனதுக்குள் எழுப்பியபடி உலவிக் கொண்டிருந்தனர். ஆனால் சாரோவில் தல்கே அப்படி இருக்கவில்லை. சுரோவின் மறைவை இன்னும் ஏற்றிருக்காத அவனது மனது தன் கையால் நேரப்போகும் இஜினாசியின் முடிவுக்காக துடித்து கொண்டிருந்தது. சாரோவின் படை குயா மண்ணில் புழுதி பறக்க நுழைய போகும் காலம் நோக்கி வெகுவாக காத்திருந்தான் சியோக் தல்கே. தம்னா கூடாரத்திலோ இரவு வேளைகளில் ஆளரவம் மிகுதியாக தொடங்கி இருந்தது. முதலில் ஜீமின் மட்டும் வந்து போய் இப்போது 12 குடிகளின் கூட்டமைப்பில் சுரோவின் அன்புக்குரிய தலைவர்கள் பலரும் வந்து போகலாயினர். இவையெல்லாம் தவிர மிக முக்கியமான ஒன்றும் நடந்திருந்தது. சுயநிலை முற்றுமாய் கைப்பற்று கண் விழித்திருந்தான் சுரோ. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 37. நெடுங்காலத்துக்கு பிறகு ஒரு சமர். சுரோ கண் விழித்திருந்தான். முழுமையாக தன் நிலை உணரும் நிலையையும் அடைந்திருந்தான். இளம் காலை வேளை. கதிரவனின் செவ்வொளி பட்டு உடலில் பிணியின் இறுக்கம் இளகுவது போல் இருந்தது. படுக்கையில் இருந்தபடியே சுற்றிலும் பார்த்தான் சுரோ. தான் இருப்பது ஒரு கூடாரம் என்பதை உணர்ந்திருந்தான். இடைவெளி வழியாக வெளியே பார்த்தான். தூரத்தில் தெரிந்த நிலத்திட்டுக்களை கண்டு அவன் இருக்கும் இடத்தை ஓரளவு புரிந்து கொள்ள முயன்றான். தம்னா நதிக்கரையோ? ஆம், வாய்ப்பிருக்கிறது. காயத்தோடு ஏதோ மரக்கட்டையின் மேல் சாய்ந்து நெடுநேரம் கடலிலே கிடந்த கொடூர நினைவு இன்னும் அவ்வப்போது மனதை அலைக்கழித்து கொண்டிருந்தது. பல யுகங்களாய் முடிவற்ற கணங்களாய் தோன்றிய பொழுதுகள் அவை. ஆம், அவன் தம்னா தீவின் அருகே கரை ஒதுங்கி இருக்க வாய்ப்பு உண்டு. அல்லது யாராவது அவனை காப்பாற்றி இங்கே தூக்கி வந்திருக்கலாம். இந்த கூடாரமும் அவ்வப்போது அவனை வந்து பார்த்து போகும் மனிதர்களும் புதியவர்களாக இருக்கிறார்கள். கூடாரத்தில் இருக்கும் பொருட்கள், அவர்கள் பேசும் மொழி எல்லாமே புதுமை.
நங் நங் நோக்கி செல்லும் வேற்று நிலத்து வணிகர்களாக இருக்கும் என்பதுதான் அவனது அப்போதைய கணிப்பு. கடற்பாறைகளால் சூழ்ந்த தம்னாவிலே தங்கி செல்ல நினைக்கும் வணிக சாத்து என்றால் துணிவு மிக்கவர்களாகவும் கடல் ஓடுவதில் திறம் மிக்கவர்களாகவும் தான் இருக்க வேண்டும். ஆம், மேற்திசையில் இருந்து வந்த வணிகர்கள்தாம். எல்லாவற்றையும் தாண்டி அவனது கனவில் வந்த அதே பெண், அவள் மேற்திசையிலிருந்து வந்தவள்தான். அவளே அந்த கூட்டத்தின் தலைவி என்றும் தோன்றுகிறது. எழுந்து அமர முயன்றான் சுரோ. சொற்ப முயற்சிக்கு பின் முடிந்தது. கை கால்கள் சற்று இறுகி இருந்தாலும் மெல்ல அவன் வசப்படலாயின. கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். எழுந்து விட்டீர்களா தலைவா? போவின் குரல் கேட்டு வியப்பு. கண் விழித்த பொழுதுகளில் அவ்வப்போது கண்ணில் பட்ட முகம் என்று நினைவுக்கு வந்தது. நீங்கள் யார்? நம் நிலத்தவரா? நீங்கள் எப்படி இவர்களுடன்? நான் ஒரு வணிகன், குயாவை சேர்ந்தவன்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹான் தேசத்துக்கு போனவன். அங்கிருந்து சில வணிகர்களோடு மேற்திசை சென்று விட்டேன். உலகின் மேற்கு எல்லை வரை சென்றுவிட்டு இதோ இவர்களோடு தான் திரும்பி வருகிறேன். ஓ, கடல் வணிகரா? உலகெங்கும் சென்று வந்தீர்களா? அப்படியென்றால் உங்களிடம் நிறைய பேச வேண்டுமே. மேற்திசை நாடுகளில் உங்களைப் போல நம்மவர்கள் நிறைய இருக்கிறார்களா? அதிகம் இல்லை, ஒரு சிலர் இருக்கிறார்கள். இதோ எங்கள் இளவரசியின் பரந்து விரிந்த தேசத்திலே ஒரு கடற்பட்டினம் உண்டு. அங்கே உலகின் எல்லா தேசத்து மக்களும் உண்டு. மேற்திசை யவனர்கள் முதல் ஹான் மக்களோடு நம்மவர்களும் வா தேசத்தினரும் கூட இருக்கிறார்கள். அங்கேயே குடிகொண்டிருக்கிறார்கள். உங்கள் இளவரசியா? கண்களில் வியப்பு அகலவில்லை. ஓ, அது செம்பாவை சில காலமாக அப்படியே சொல்லி பழகிவிட்டது. அதனால் சட்டென்று வாயில் வந்துவிட்டது. அது தவறாகவும் வாய்ப்பில்லை. போவின் பேச்சு சுரோவை வெகுவாக குழப்பியது. காயங்களில் வலி இன்னும் மீதமிருந்தது. ஆனால் உடல் பழைய சுறுசுறுப்பை மீட்டு கொண்டிருந்தது. மனக்குழப்பம் தீர மெல்ல நடக்கலானான். ஒருவேளை ஜுர வேகத்தில் கண்ட கனவு தானோ என்ற அவனது ஐயத்தை போவின் சொற்கள் தெளிவித்திருந்தன. இளவரசி, பறந்து விரிந்த நாட்டின் இளவரசி. அவளை பார்த்தாக வேண்டும். போ, உங்களைத்தான் தேடி வந்தேன். பசியாறவில்லையா? அடடே, இளவரசர் எழுந்தாயிற்றா? இப்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது இளவரசே? வந்து நின்ற பெண் வேற்று மொழி பேசினாலும் உடல்நிலை பற்றித்தான் கேட்கிறாள் என்று தோன்றவும் மெல்ல தலையசைத்தான் சுரோ. அப்படியென்றால் சரி, உங்களுக்கும் சேர்த்து உணவு எடுத்து வருகிறேன், அல்லது எடுத்து வரச் சொல்கிறேன். படபடவென சொல்லிவிட்டு ஓரக்கண்ணால் போவை பார்த்து சிரித்துவிட்டு போன பெண்ணை குழப்பத்தோடு பார்த்தான் சுரோ. போ இன்னும் சிரித்து கொண்டே இருந்தான். அவர்களுக்குள் என்ன ரகசிய கேலி? அதுவும் என்னை வைத்துக்கொண்டு? இவள் அல்ல. அவள் பேசும் அதே மொழியில் பேசுகிறாள். அவளது தோழியாக இருக்கக்கூடும் என்று எண்ணிக்கொண்டான் சுரோ. உங்கள் பெயர் என்ன? போவை நோக்கி மீண்டும் கேள்வியை கேட்டான் சுரோ. மன்னிக்கவும் இளவரசே, அடிப்படை தகவல்களை கூட சொல்ல மறந்துவிட்டேன். என் பெயர் போ. நீங்கள் இருப்பது தம்னாவில். நினைத்தேன் நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். இங்கே இவர்கள் எப்படி? யார் இவர்கள்? மெல்ல புன்னகையோடு துவங்கி போ மொத்த கதையையும் சொல்லி முடிப்பதற்கும் அவள் கையில் பெரிய தட்டில் மூடியிட்ட கிண்ணங்களோடு வருவதற்கும் சரியாக இருந்தது. நடந்து வந்து கொண்டிருந்தவளின் மீதிருந்து பார்வையை பிரித்து எடுக்க முடியவில்லை சுரோவினால். முதல் முறையாக தெளிவான மனநிலையில் அவளை காண்கிறான். ஆண்களைப் போல கால்களை கவ்வும் இடையாடையும் யவ்வன இடை தெரியும் மேலாடையும் அதை சுற்றி ஓடிய மெல்லிய சீலையும் செம்மஞ்சளாக ஒளிர்ந்த சிறு பொன் நகைகளும் தெளிந்த முகமும் அதிலே தீர்க்கமான பாவனையும் அவள் இளவரசி என்பதில் அவனுக்கு ஐயம் இருக்கவில்லை. அவனை நோக்கி பாய்ந்த அவளது பார்வையில் 1000 உணர்ச்சிகளை படிக்க முடிந்தது சுரோவினால். மிக தெளிவாக அவர்களுக்குள்ளான இரகசிய மொழி போல. இது எப்படி முடிகிறது? நடைப்பயிற்சி கிளம்பி விட்டீர்கள் போலிருக்கிறது. நல்லது. இறுகிய தசைகள் இழக நடை மிகவும் முக்கியம். உணவருந்தி சற்றே தெம்பேற்றி கொள்ளு செல்லலாம். திட உணவு உண்டு வெகு காலம் ஆகிவிட்டதல்லவா? அதனால் கஞ்சியாக கொண்டு வந்தேன். கஞ்சியோடு எங்கள் பக்கத்து கருவாடும். பிடித்திருக்கிறதா? உண்டு சற்று அமர்ந்துவிட்டு அதோ அந்த மரக்கூட்டங்கள் வரை நடக்கலாம். இப்போதைக்கு அது போதும். சுரோவை அமர வைத்து கிண்ணத்தில் இருந்து கஞ்சியை பருக வைத்தபடி அவள் பேசிக்கொண்டே போனாள். அவளது அருகாமை அவனை இம்சித்த போதும் என்னென்ன செய்யலாம் என்று அவனுக்கு அவள் சொல்லிக் கொடுக்கிறாளே என்றும் தோன்றியது. அவள் அவனுக்கு தாதியா அல்லது அவன் அவளுக்கு அடிமையா? உடல்நிலைக்காகத்தான் நடைப்பயிற்சிக்கு எல்லை வகுத்தாளா அல்லது?
எங்கள் மொழி உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்டு முடித்ததும் கஞ்சி கிண்ணத்தை மூடி வைத்துவிட்டு பருக நீர் தந்தபடி பதிலளித்தாள் செம்பவளம். நெடுந்தொலைவு களப்பயணம் அல்லவா? அப்போது போவிடம் கற்றுக்கொண்டேன். ஓஹோ, ஐயம் வேண்டாம். தங்கள் பாதுகாப்பு கருதிதான் எங்கள் காவல் இருக்கும் பகுதி வரை நடைபயிற்சிக்கு எல்லை வகுத்தேன். என் நிலத்தில் நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தருகிறீர்களா? ஒற்றை நொடியில் அவனது காயங்களை கண்களால் வருடி புருவம் உயர்த்திய தினுசில் சட்டென்று சிரித்து விட்டான். செம்பவளத்துக்குள் பல நூறு சூரியன்கள் புதிதாய் உருவாகின. இடையிடையே வானவில்களும் வண்ண மலர் வனங்களும் தோன்றின. அவளது எண்ண ஓட்டத்தை தடை செய்யும் சிரிப்பை இதுவரை அவள் எதிர்கொண்டதில்லை. அதிலும் தன்னை கேலி செய்கிறாள் என்று தெரிந்து புரியும் மந்தகாச நகை. கொஞ்சமும் மனதில் அகந்தையற்றவனாக அழகனாக தோன்றினான் சுரோ. அவள் கண்ணால் சொன்னதை ஒப்புக்கொள்வதாக அவன் தலையசைத்து பணிந்த விதம் இன்னமும் ஈர்த்தது. வெகு அருகே சந்தித்த அந்த கண்கள். எழுந்து விலகி அமர்ந்தாள். உணவு பிடித்த விதமாக இருந்ததா அரசே? விழிப்பில் மெல்லிய அதிர்வை காட்டினான் சுரோ. அரசனா? நானா? பின் இல்லையா? தற்போது குயாவின் தலைவன் கூட நான் இல்லை. அப்படியா? என்ன வியப்பு! நான் உங்களை இந்த நிலத்தின் பெரும் தலைவன் என்றல்லவா நினைத்தேன். புன்னகைத்த அவள் கண்களில் தொக்கி நின்ற மறைபொருள் அவனுக்கு எப்படி விளங்கும்? ஆனால் விளங்கியது. அவன் மெல்ல தலை அசைப்பது கண்டு அவளுக்கே வியப்பானது. கனவுகள் எல்லாம் பலித்தால் நன்றாகத்தான் இருக்கும். குறைந்தபட்சமாக இந்த கனவை பலிக்க வைப்பதற்கு எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்ய நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். ஏன்? கண்களை பார்த்து அவன் கேட்ட கேள்வியில் முகம் சிவப்பதை தவிர்க்க முடியவில்லை செம்பவளத்தால். சில சமயங்களில் நம் மனம் செய் என்று சொல்வதற்கும் நாம் காரணம் தேட முயல்வதில்லை, மறுப்பும் சொல்வதில்லை, இல்லையா? புரிந்தவன் போல புன்னகைத்தான் சுரோ. பார்வையில் ஒரு துணிவு தெரிந்தது. உரிமையினால் பிறந்த துணிவு போல. உங்களை காயப்படுத்தியவர்கள் யார் என்று நினைவிருக்கிறதா? யார் அனுப்பியிருக்க கூடும் என்று? அவர்கள் இஜினாசியின் தனிப்படை வீரர்கள்தான். எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள்தான். குரலில் தோல்வியின் இயலாமையின் வலி வெளிப்படையாக தெரிந்தது. அவளுக்கு எல்லாம் தெரியும் என சொல்லியிருந்தான். அதனால் மட்டும் அல்லாமல் அவளிடம் அவனுக்கு ஏனோ எந்த தயக்கமும் தோன்றவில்லை. எனக்கும் இஜினாசிக்கும் இடையே விரிசல்தான். காலப்போக்கில் எப்படியாவது சரியாகிவிடும். என்றாவது ஒரு நாள் அவனை என் தம்பி என்று உரிமையோடு கட்டிக்கொள்ள முடியும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னை கொல்லும் அளவுக்கான வெறுப்பை நான் சம்பாதித்தேனே என்று கவலையாக இருக்கிறது. அது வெறும் வெறுப்பினால் வந்த முடிவாய் இருக்காது. அத்தோடு தலைமை மீதான ஈர்ப்பும் இருந்திருக்கும் தானே. உண்மையில் அதுதான் முதன்மையாக இருந்திருக்கும். உங்கள் மீதான தனிப்பட்ட வெறுப்பு வெறும் கிரியா ஊக்கி, அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, அது அவரது முடிவுதான் என்பதோ அல்லது வந்தவர்கள் அவர் சொல்லித்தான் வந்தார்கள் என்பதோ. என்ன? அவனது வியந்த பார்வையில் முகம் சிவந்து சொற்கள் பாதியிலேயே இடறின செம்பவளத்திற்கு. நான் நினைக்க நினைக்க எனது எண்ணங்களை அப்படியே பேச உங்களால் எப்படி முடிகிறது என்று வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்றான் சுரோ. ஒத்த சிந்தனையாளர்கள் போல. வேறு திசையில் பார்வையை பாய்ச்சினாள். இருக்கலாம். நீங்கள் சொல்வது போல இஜினாசியின் முடிவாக இருக்காது என்பதுதான் எனது அனுமானமும். அவனுக்கு நான் தீரா பகையாளிதான். ஆனால் அவன் தீயன் இல்லை. அவனுக்கு இப்போது அமைந்திருக்கும் சேர்க்கை சரியில்லை. அதன் விளைவாக இருக்கும் என்பதே என் கணிப்பும். சொன்னான். மாமாவை மிரட்டி அனுப்பிவிட்டீர்களாமே. ஆனால் உங்கள் திட்டத்தை முழுவதுமாக கேட்டேன். கேட்டு ஆவல் உந்த திடீரென அவன் முன்னே வந்து நின்றாள். இருவருமாய் நடந்து கொண்டிருந்தது இருபுறமும் இளஞ்சிவப்பு நிறத்து சேலா மலர்கள் பூத்து சிரித்த அழகிய நெடும் பாதையில். திடீரென அவள் வந்து முன்னே நிற்கவும் செம்மலர்களின் நடுவே கருநீல மலர் ஒன்று பூத்தது போல அவளது பூ முகமும் வெகு அருகே தெரியவும் சற்றே அசைவற்று நின்றிருந்தான் சுரோ. சொல்லுங்கள், கேட்ட பின்பு என்ன தோன்றியது? உங்களுக்கு என் திட்டம் நன்றாக புரிகிறதல்லவா? உங்களுக்கு அதில் ஏதும் சங்கடம் இல்லையே? எனது கவலையெல்லாம் அதுதான். திட்டம் சரிதானே? உங்களுக்கு சம்மதம்தானே? மிகச் சரியான திட்டம். எனக்கு சம்மதமே. உங்கள் முடிவுகள் எல்லாவற்றுக்கும் என்றான் சுரோ. அவன் முடித்த விதத்தில் முகம் சிவந்து போனது. அதை பார்த்தவனுக்கு மற்ற எல்லாமே மறந்து போனது. தந்தை இழந்து, நிலம் இழந்து, தம்பியின் அன்பை இழந்து நிற்கும் நிலை, இவையெல்லாம் மறந்து குளிர்ந்த நீல தடாகம் என தோன்றிய அவள் கண்களுக்குள் அமிழ்ந்து தொலைந்து போக தோன்றியது சுரோவுக்கு. செம்பா, யூசு வந்திருக்கிறார்.
கண்ணனின் குரலில் சட்டென நிதானமடைந்த இருவரும் திரும்பி கூடாரம் நோக்கி நடக்கலாகினர். இணைந்து பேசியபடி நடந்து வந்த இருவரையும் பார்த்த யூசு, ஆகா, இதோ பொன்கையா பிறந்தே விட்டது என்று மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டார். சிரித்த வண்ணம் கைகளை கட்டியபடி வரும் சுரோவையும் அவனுக்கு ஏதோ சொன்னபடி, யூசுவின் கணிப்புப்படி போர்த்திட்டமாகத்தான் இருக்கும். கைகளை காட்டி கண்களை உருட்டி விளக்கியபடி வரும் புதிய பெண் அந்த செம்பவளத்தையும் கண்டு ஜீமின் மனமும் குளிர்ந்து போனது. அவளை பார்த்த உடனேயே ஜீமின் கிழவனுக்கும் அவளை பிடித்து போனது. இதிகாசங்களில் வரும் பெண் தெய்வங்களில் ஒன்று தரை இறங்கி நடந்து வருவது போல் இருந்தது. குயாவுக்கு சுரோவுக்கு இனி நல்ல காலம்தான் என்று எண்ணிக்கொண்டார். அதன் பிறகு எங்கும் எதிலும் தொய்வில்லை. ஆயுத்தங்கள் வெகு வேகமாக நடந்தன. சுரோவும் இஜினாசியும் காத்திருந்த தருணம் வந்தது. சாரோவின் படை நக்தோங் நதிக்கரையை நெருங்கிவிட்டதாக செய்தி வந்தது. குயாவின் நிலத்தில் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு நடக்கப் போகின்றது ஒரு பெரும் சமர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.